கோபால் நடக்காது, அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அலைப்பாயும் என் ஜீவன் தான். ஆடி பாடினது, என் கூட சிரிச்சு பேசினது அத்தனையும் நடிப்பா. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, சிரிச்சாங்க. பொண்ணு மாதிரியா இருக்கன்னு வந்து கேட்டாங்க நிறைய பேர். எனக்கே காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சரி ஓகே, அதெல்லாம் பார்த்தா ஆகாது, நடிச்சு தான் ஆகணும். எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இந்த மாதிரி காமிச்சிருக்காரு. காமிக்கும்போது அவர் பார்த்துட்டு ஓகே நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சரி ஒரு வாட்டி பார்க்கலாம், மீட் பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வயிறு வலிக்குது ஆண்டி. எனக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தெரியுமா? தினந்தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். என்னடா உனக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரணும். What do you want? எனக்கு ஒண்ணு வேணாம்டா. Q7 நேயர்களுக்கு வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டேஸில் ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு ரீல்ஸை வந்துட்டு ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் 3 மில்லியன் இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் தான் வியூஸ் போயிருக்கு. கோபிநாத் அண்ட் முத்தமிழ் இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு. வணக்கம் நண்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக நீங்கள் இதெல்லாம் சொல்லிக்கணும்னு நினைப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் டிவி அண்ட் சீரியல்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வெளில விட்டுட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஃபீல்டில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ் 3-4 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் தனியாக. இப்போ அது கொஞ்சம் டப்பிங் அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த ப்ராசஸ்ஸு. இப்போ அது நடுவில் அதெல்லாம் கொஞ்சம் கேப்பில் பண்ணது தான் இது எல்லாமே. ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த செலக்டிவாக இந்த மாதிரியான காமெடிகள் எடுக்கிறதுக்கான காரணம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாள் அவர் தான் இந்த மாதிரி ஒன்று அனுப்பிச்சி விட்டார் யூடியூப்லேருந்து. இந்த மாதிரி பண்ணலாமான்ற மாதிரி கேட்டார். ரொம்ப நாள் இதுதான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். சரி ஓகே, ஒரு நாள் அது எதாச்சும் இது பண்ணது தான். ஒரு நாள் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே போனது தான். அவர் சரியாக வருமா என்னெல்லாம் தெரியல. சரி சும்மா போயிட்டு பண்ணது தான். அது ஃபஸ்ட்டு ஒன்று ரீச் ஆச்சு. சரி அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஒன்று நான் அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த ஒரு விஷயத்த ஒரு ஆம்பிஷனோட தான் நான் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுங்கள்? சினி இண்டஸ்ட்ரியில் வர ஐடியா இருக்கா? ஆமாம், அதுதான் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆக்டிங் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே. ஒரு மூவி ஒன்று கிடச்சிது, அது பை ஃபால் ஏதோ ஒரு இதனால் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அது நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு காமெடி அப்படிங்கிறது அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்னதான் நம்ம வந்து ஃப்யூச்சர் ஃபிலிமில் வந்ததை நம்ம எடுத்து பார்த்தாலும் கூட சிலது இன்றைக்கி டேலண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ரீல்ஸில் தான் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து காமெடியை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எதுவும் இருக்கா? பேசிக்லி விவேக் சார் ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா அவர் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மறைவே ஒரு தாக்கத்தை தான், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். சரி ஓகே, அவரது இன்னும் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பண்ண இது அப்படின்லாம் இருக்குது. சரி அதனால தான் அது அவரது பண்ணால் ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எடுத்து நம்ம பண்ணது ஃபுல்லாக. நிச்சயமாக ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு கூட சொல்லலாம். அவரோட கருத்துக்கள் எல்லாமே ஆணித்தனமாக டக்குன்னு அடிக்கும் நம்மளை அந்த மாதிரி. ஏன்னா ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக செயல்பாட்டாளர், இயற்கையை வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பாதையை பின்பற்றி தான் அவர் வந்தது. இப்போ அதை சூஸ் பண்ணதுக்கே ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் வந்து சின்ன ஒரு சேஞ்சஸ் இருந்தாலே கலாய்ச்சி நக்கல் அடிக்கிற ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். எப்படி இந்த ஃபெமேல் கேரக்டர் போட்டு அது எப்படி இவ்வளோ பக்காவாக நீங்கள் அப்படியே நடிச்சிருக்கீங்க? அது எனக்கே தெரியல, கேஷுவலாக தான் நடித்தேன். வீட்டிலலாம் சப்போர்ட்டு, அதனால் மற்றவங்க என்ன பேசிட்டாலும் ஓகே தான் சொல்லிட்டு வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா அதே போதும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் நடித்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாஸில் கமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் வெளி உலகத்தில் எங்கேயாவது நடக்கும்போது ஏதாவது கமெண்ட் வந்திருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். அங்கே எப்படி நெகட்டிவாக இருந்ததா இல்லை பாசிட்டிவாக இருந்ததா? இது வரைக்கும் அப்படி யாரும் ஃபேமஸாக யாரும் வந்து கேட்கவும் இல்லை. அதுமாதிரி நடித்தேன், இது முகம் தெரியாது நிறைய பேருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்களாம் க்ளோஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணு, இன்னும் நிறைய கேரக்டர் எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர்னா யாரை சொல்வீங்க? எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்ன எஸ்பிபி சார் தான். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தல எஸ்பிபி சார், ஜானகியம்மா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போது எனக்கு ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர். சரி, ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா நீங்கள் சொல்லக்கூடாது, பாடணுமா? கண்டிப்பாக.
நீங்க ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல பண்ணாலும் ஓகே தான். ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் எடுக்க முடியாது. ம். தேனாற்றங்கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன். தினந்தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். அரங்கேற்றம்தான் ஆகாமல் தான் அலைப்பாயும் என் ஜீவன்தான். வா வா என் தேவா செம்பூவா என் தேகம் தீராதோ உன் கைகளிலே. சீக்கிரமா அது கை சேர்ந்துரும். சூப்பருங்க, சூப்பர், அல்டிமேட். சரி, மேக்கப்க்கெல்லாம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? இல்லை எப்பாவது ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப்ல போட்டு டக்குன்னு வெளியில வரும்போது அந்த கூச்சம் அப்படிலாம் இருந்ததா? கூச்சம் இருந்துச்சு. அதையும் சொன்னேன் நான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, சிரிச்சாங்க. பொண்ணு மாதிரியா இருக்குன்னு வந்து கேட்டாங்க நிறைய பேர். எனக்கே காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சரி ஓகே, அதெல்லாம் பார்த்தா ஆகாது, நடிச்சுதான் ஆகணும். இப்போ என்னன்னா அந்த MS பாஸ்கர் அப்பா ஆகட்டும், விவேக் அங்கிள் ஆகட்டும், அவங்களோட அந்த காம்போல அந்த காமெடியில குரு ஏழு மூவில இந்த லதா கோபால் கேரக்டர் தான். இப்போ நீங்க 2 பேரும் உங்களோட ஓன் வாய்ஸ்ல பண்ண போறீங்க. ஏதாவது ஒரு சீன் இப்போ வந்து ஸ்பாட்ல நீங்க கொடுத்துருங்க பார்க்கலாம். சம்மத்து பிள்ளைங்க தானே 2 பேரும், கொடுத்துருங்க. அதே டைலாக் சொல்றீங்க? அதே டைலாக் உங்களோட ஓன் வாய்ஸ்ல நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதை வந்து இப்ப நாங்க பார்க்கணும். கோபால், பாத்ரூம் வரை வந்துட்டீங்களா கோபால்? லதா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா? அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். ஏன்? ஏன்னா அவரே போனதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக ஒரு கர்ப்ப பையனு, அதை நான் தானம் செய்து விட்டேன் கோபால். லதா, நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை எடுத்துக்கலாமா? அப்பவும் நடக்காது கோபால். அப்போ என் கூட ஆடி பாடினது, என் கூட சிரித்து பேசினது அத்தனையும் நடிப்பா? சொல்லு லதா, நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், ஆரம்பத்தில் காதலிக்கிற மாதிரி நான் நடிக்கத்தான் வந்தேன், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனால் உங்கள் தூய்மையான அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் தான். மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து MS பாஸ்கர் சார் ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இந்த மாதிரி காமிச்சிருக்காரு. காமிக்கும்போது அவர் பார்த்துட்டு ஓகே நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி, சரி ஒரு வாட்டி பார்க்கலாம், மீட் பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி இன்னைக்கு அது ஒரு நாள் நடக்குமா அப்படின்ற ஒரு இதில். ஸோ அதுவே ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் தான். கண்டிப்பாக. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினான், நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே ஓகே, ஏன்னா இப்போ விவேக் சார் இல்லை, அவர் கூட நடித்த ஒரு கோ ஆக்டர்ன்ற போது அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் பார்க்குறாரு நம்ம வீடியோ நம்ம, அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா எப்பயும் நடிச்சிருப்பாங்க, அதை ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க பசங்க, அவங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்க நினைச்சது உண்டா? கண்டிப்பா இவங்க கிட்ட அது ரீச் ஆகும்னு நீங்க 2 பேரும் நினைச்சிருக்கீங்களா? இல்லை, நினைக்கல. இது எனக்கோ ஒரு நாள் அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டுட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அது இங்கே வந்து 2 நாளுக்கு முன்னாடி நான் சென்ட் பண்ணேன், இதை பண்ணலான்டான்னு சொன்னேன். ஓகே பண்ணலாம், இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக பண்ணலான்னா 2 நாளுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம், போனோம், நடித்தோம், எல்லாமே. இது ஃபுல்லு எங்கள் காலேஜில் தான் எல்லாமே எடுத்தோம். அப்பாஸ் கேரக்டர் வரும், அவங்க அந்த ஷீலாவும் இருப்பாங்க. ஷீலா அந்த கேரக்டர் அவங்க இது வரும்போது மொத்தமாக எடுத்தது, அது போடவே இல்லை. அது ஓகே, அது ஒரு 1.5 அல்ல நிமிஷம் மேட்ச் பண்ணல, மேட்ச் பண்ண முடியல. அப்பாஸ் கேரக்டர் பண்ணவர் எங்க ஃப்ரெண்டு தான் ஆகணும். ரொம்ப கூச்சமா டைலாக் இல்லை அவனுக்கு, ஒரு இந்த இதுதான் இருக்கும். ஆனால் அவன் அவ்வளோ இது அதே ஒரு பண்ணல. அந்த சீன் இருக்கு எங்கள்கிட்ட ஒன்று, நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை எதுவுமே போடவே. ஆனால் அது போடலை, நான் லைட்டாக சொதப்பிருச்சு கொஞ்சம் நடுவில். எப்படி அது ஒரு வாட்டி அந்த ஸ்கில்லிஃபைங் அது டைலாக் நீங்க பேசி காமிங்களே எங்களுக்காக, ஏன்னா அது ரொம்ப ஃபன்னியா இருக்கும். உனக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும், அந்த புதர் பக்கம் கொஞ்சம் வரியா காட்டுறேன். புதர் பக்கம் நீ எதுக்கு கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியும்டா. அங்கே வந்தால் பள்ளி எதை பிடிச்சி தூக்குவேன், பாம்பை எதை பிடிச்சி தூக்குவேன்னு சொல்லுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும், போடா. இப்போ நீங்க வந்து மியூசிக் ஃபீல்டில் வரணும்னு சொல்லியிருந்திருக்கீங்க. இப்போ நீங்க வெற்றிமாறன் சாரோட ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போய் வந்துட்டு இருக்கீங்க. சார் என்னைக்காவது உங்களை பார்த்து பேசிட்டு நான் ஏதாவது ஒரு படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு எதாவது சொல்லியிருக்காரு? இது வரைக்கும் சார் என்னை பார்த்தது கூட கூட்டத்தில் நான் இருந்திருக்கேன். அவர் என்னை கூட்டமாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் பார்த்துருப்பேன். இது வரைக்கும் தனியாக பார்த்ததில்லை. அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணோட பேசியிருக்கேன், அவங்க கிட்ட பாடியும் காமிச்சிருக்கேன். அப்போ அவங்க எல்லாருமே வந்து இதை நீங்க பண்ண இந்த ரீல்ஸ் வந்து சார் கிட்ட காமிச்சது, இந்த வெற்றிமாறன் சார் கிட்ட காமிச்சிருக்காங்களா? அவங்க கிட்ட அவங்களுக்கே இன்னும் தெரியாது நான் நடித்தது. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, நான் கேப் விட்டுட்டேன் அங்கே போகிறதே.
போனேன்னா அப்போ அவங்க வந்தாங்கன்னா அப்போ காட்டுவேன். அவங்களும் இன்னும் பார்க்கல. பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல. சரி, எந்த கேரக்டர்ல 2 பேரும் அந்த தத்ரூபமா நடிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க எந்த சீன்ல வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க? ரொம்ப மிராக்கிள், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டீங்க? லதாவோட அந்த லாஸ்ட் பார்ட் அழுகிறது கரெக்டாக 1 ட்ராப் வரணும், பட் முடிக்கிறதுக்குள்ளே வரக்கூடாது, கொஞ்சமாச்சும் கேப் இருக்கணும், அழுகுறதுக்கும் ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்கும் கேப் இருக்கணும் அப்படின்னு பக்காவாக நடித்தார். நான் எப்பவுமே ரோலிங்கில் இருப்போம், பேசிகிட்டே இருப்பேன் பேக்ரவுண்டில். ஆனால் லைட்டாக மூவா, நான் லெஃப்ட் வா ரைட்டு வா அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் பேசவே இல்லை, அப்படியே இங்கே ஸ்க்ரீனை பார்க்க நான் அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நடித்தார். ஷாக் நானே. உங்களுக்குள்ள ஒரு லதா உள்ள இருந்திருக்காங்க, சரோஜி தேவி அம்மா உள்ள இருந்திருக்காங்க. என்னன்னா இவங்க 2 பேரோட நடிப்பை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இப்போ அந்த ஒரு இடத்துல வந்து ஆண்டி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அந்த தத்ரூபமா நடிச்சு வந்திருப்பீங்க. இப்போ நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா நீங்க அந்த ஒரு சீன்ல வந்து நீங்க வரணும். நான் வேணா அப்படியே கீழே எங்கேயாவது தவழ்ந்து அப்படியே போயிடுவா, இல்லை நீங்களே அந்த ஒரு டைலாக் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா? ஆண்டி லதா வயிறு வலிக்குது ஆண்டி. எனக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தெரியுமா? இது நமக்குலாம் வர அந்த 3 days ப்ராப்ளம். அது இல்லை ஆண்டி, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். வாங்க ஆண்டி, ரெஸ்ட் ரூம் போனேன், கூட நான் வாங்க. வரலடா. ஐயோ வாங்க ஆண்டி. இல்ல நான் வரக்கூடாது. ஏன் வாங்க. நான் இப்பதான் நிறைய போயிட்டு வந்தேன்டா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு Q7 சார்பா மனமார்ந்த நன்றிகள் நண்பா. உங்களை எப்படி லதாக்கு கூப்பிடணுமா இல்ல மாயில் அப்படி கூப்பிடணுமா, எப்படி கூப்பிடணும்? நிறைய கேரக்டர் வரும், அப்படி இப்படி ஒரு பாட்டில் கூப்பிட்டுப்பாங்க. ஓகே சூப்பர். அப்ப அங்கங்கே இனிமேல் ரோட்ல எங்கேயாவது பார்க்கும் போதெல்லாம் அந்த கேரக்டர் சொல்லி கூப்பிடும்போது நமக்கு பெருமையா தானே இருக்கும். பெருமையாக தான் இருக்கும் கண்டிப்பா. ரைட், சூப்பர். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்மளை பார்த்த உடனே டக்குன்னு அந்த கேரக்டரை பார்த்த உடனே சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அந்த சக்ஸஸ். சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ்னால் அந்த சிரிப்புங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அந்த சிரிப்பை வந்து அந்த உங்களோட ரீல்ஸ் பார்க்குற மக்களுக்கு வந்து கொடுத்ததுனால தான் அந்த கமெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த லைக் ஆகட்டும், ஷேர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. வியூஸ் வந்து மில்லியன் கணக்கில் போயிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட்டை மக்களுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்ஸ் நண்பா. யூ வில் ராக் ஆல்வேஸ். எங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நன்றி. நன்றி. சரி, எங்களை ஒரு நாளாக இன்டர்வியூ பண்ணீங்க, நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். சன்மானம் அப்படின்னு சொன்னாலே அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல இருக்கிற Q7 டீம் யாருக்குமே நான் கொடுக்க போறது இல்லை, எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஷேர் கொடுத்துட்டோம்னா பைசா எதுவுமே நிக்க மாட்டேங்குதுங்க, அதனால எனக்கு மட்டும்தான். அதை நீங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் மட்டும் வாங்கிக்கிறேன், பங்கு கேட்டு வந்துருவாங்க. இல்லை, இவருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். இவ்வளோ நேரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டு நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ணாரு. ஸோ அதனால இவருக்கு நாங்கள் பெருசா, ரொம்ப பெருசா நாங்க 3 பேர் சேர்ந்து வாஷிங் மிஷின் எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோலாம் இல்லை, எங்களால முடிஞ்சது. உங்களால இப்போ எங்ககிட்ட இருக்கிறது சூப்பருங்க. எங்ககிட்ட இருக்கிறது வந்து என்னன்னா இதுதான்